வெல்கம் டு மகை மேக்ஸ் கிளாஸ். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் தகவல் செயலாக்கத்தில் பயிற்சி 5.2ல் 5வது கணக்கும் 6வது கணக்கும் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 4வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். 5வது கணக்கு. 10ஐ விடையாக தரக்கூடிய எண்கோவையை எழுதுக, அதனை மரபுரு வரைபடமாக மாற்றுக. 10 விடையாக தர்ற ஒரு எண்கோவையை வச்சுக்கிட்டு அதை மரபுரு வரைபடமாக மாற்ற சொல்கிறாங்க. ஈக்குவல்ட்டு போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு 10. எந்த நம்பரை கூட்டினா நமக்கு 10 வரும்? 5 + 5. 5 கூட்டினா நமக்கு 10 வரும். அது மாதிரி போட்டுக்கோம். நம்ம ஈஸியாக போட்டுக்கலாம். 5 + 5 = 10. இப்போ இந்த 5 + 5க்கு தான் நம்ம மரபுரு வரைபடம் வரைகிறோம். இப்போ 5 இருக்குது, ரெண்டு டேர்ம் இருக்கா, 2 டேர்முக்கு நடுவில் என்ன இருக்குது? ப்ளஸ் இருக்குது. அந்த ப்ளஸ் எடுத்து எழுதிக்குவோம். ப்ளஸ் எடுத்து எழுதிட்டு இந்த 2 5 இருக்குல்ல, அதை இப்படி பிரித்து எழுதிக்குவோம். 5 + 5. ஓகேவா? அவ்வளோதான் இந்த கணக்கு. அடுத்து 6வது கணக்கு. எண்கோவை 3 × 8 - 5 மதிப்பு 19ஆக கிடைக்குமாறு அந்த தகுந்த இடத்தில் அடைப்புக்குறியை பயன்படுத்தவும். மேலும் எண்கோவையில் மரபுருவில் மாற்றுக. இந்த கொஷினில் ஒரு எண்கோவை கொடுத்துருக்காங்க. இதை சால்வ் பண்ணோம்னா 19 வரணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடைப்புக்குறியை போட்டு அதை சால்வ் பண்ணணும். அந்த கொஷின் எடுத்து எழுதிக்குவோம். 3 × 8 - 5. இப்போ 8ஐயும் -5ஐயும் கழிச்சிட்டு நம்ம 3ஓட பெருக்கணும்னா என்ன 19 வருதான்னு பார்க்கணும். அப்போ 8 - 5 இப்போ கழித்தோம்னா 3. இப்போ 3 × 3 எவ்வளவு? 3 × 3 = 9 தான் கிடைக்கிது நமக்கு. ஆனால் எவ்வளவு கிடைக்கணும்? 19 கிடைக்கணும். ஆனால் 9 கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல இப்போ அடைப்புக்குறி போடனா அடுத்து 3 × 8க்கு போட்டுட்டு -5 போடுவோம். 3க்கும் 8க்கும் போட்டுட்டு அடைப்புக்குறியை போட்டால் 3 × 8 = 24. 24 - 5. 24 - 5 இதில் 24 5 போச்சுன்னா 19 தான். கழிச்சு பாருங்கள். 24 5 அதில் கழிச்சா 4 5 போகாது, 14. 14 5 போய்த்தா 9, மீதி 1 19. இந்த 19 கிடச்சிருக்கு. இப்போ 3 × 8 (-5 = 19). ஓகேவா? இந்த ஆன்சர் கிடச்சிருச்சு. அப்போ இந்த இடத்துல தான் அடைப்புக்குறி போடணும். இதுக்கு நம்ம மரபுரு வரைபடம் போடணும். ஃபஸ்ட்டு இது ஒரு டேர்மு 3 × 8 - 5. இது ஒரு 2 டேர்மாக வச்சுக்கிட்டு -2 நமக்கு நடுவில் இருக்க மைனஸு அதை போட்டுக்கிட்டு இப்போ 2ஆக பிரிச்சுக்குவோம். 2ஆக பிரிச்சுட்டு இந்த -5 எடுத்து இந்த ரைட் சைடில் எழுதுருவோம். லெஃப்ட் சைடு என்ன இருக்குது? 3 × 8. 3க்கும் 8க்கும் நடுவில் என்ன இருக்குது? மல்டிபிள் சிம்பிள். அதை எடுத்து போட்டுக்கிட்டு அடுத்து இந்த 3யும் 8யும் அப்படியே பிரித்து எழுத வேண்டியதான். 2 கோடு போட்டு 3க்கு 1 8க்கு 1 ஒரு கோடை போட்டு பிரித்து எழுதினோம்னா இந்த தான் மரபுரு வரைபடம். 3 × 8. அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்